Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ப்ளம் கேக் வந்து செய்யிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பிகினர்ஸ்க்கு வந்து கேக் மிக்ஸ் வச்சு ப்ளம் கேக் எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். Plum cake mix, 2 முட்டை, வெண்ணெய், cashew nuts. Plum cake mix குள்ளாடி வந்துட்டு 2 packets இருக்குது. ஒரு பாக்கெட்ல வந்து கேக் ஃப்ளவர் இருக்குது. இன்னொரு பாக்கெட்ல வந்து dried fruit and nuts இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேக் பேன் வந்துட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இப்போது மைதாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்துட்டு பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லாதவங்க இப்படி மைதாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இப்போ முட்டையை நம்ம அடிச்சுக்கலாம். நான் விஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஃப்ராத்தியாக நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை கூட வந்து கேக் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட வந்து பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம வந்து dried fruit and nut ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக்கிங் பேனில் இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் ஊற்றிடலாம். இப்போ பேனை லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஃபைனலாக கேஷ்யூஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ 180 டிகிரியில் 40 to 45 மினிட்ஸ் கேக் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேக் பண்ணதுக்கப்புறமா
எவ்வளோ டேஸ்டியான கேக் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.